கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த வழியாக நீண்ட தூரம் மத்திய அரசால் இயக்கப்படும் ஒரே ஒரு ரயில் என்பதால் எப்போதும் பொதிகை எக்ஸ்பிரஸில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் செப்டம்பர் 25 பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி வழக்கம் போல் புறப்பட்டது. கடையநல்லூர் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையம் அருகே சங்கனாப்பேரியில் ரயில் தண்டவாளத்தில் ரயில் சென்றபோது தண்டவாளத்தில் இடையூறு இருப்பதை ரயிலின் லோகோ பைலட் பாலசங்கரன் கவனித்துள்ளார். உடனே அது பாறாங்கல் என்பதை அறிந்தவர் ரயில் வேகத்தை குறைத்து பெரும் விபத்தை தவிர்த்தார். இதனையடுத்து லோகோ பைலட் பாலசங்கரன் பயணிகள் உதவியுடன் தண்டவாளத்தில் இருந்த பாறாங்கல்லை அகற்றிவிட்டு இரவு 7:10 மணிக்கு மீண்டும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலை பாதுகாப்பாக இயக்கி சென்றுள்ளார். இதனிடையே தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு திருச்சி ரயில்வே எஸ்பி ராஜன் தலைமையில் நெல்லை ரயில்வே டிஎஸ்பி இளங்கோவன், விருதுநகர் டிவிஷனின் இன்ஸ்பெக்டர் செல்வி உள்ளிட்டவர்கள் அடங்கிய ரயில்வே போலீசார் விரைந்து வந்தனர். தொடர்ந்து தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட கல் குறித்து வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க 7 தனிப்படை அமைக்கப்பட்டு அருகில் இருந்த கிராமங்களில் விசாரணை நடத்தினர். இதில் தண்டவாளம் அருகே உள்ள கல்குவாரியில் வேலை செய்து வரும் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் அடிக்கடி தண்டவாளத்தில் நடந்து சென்று செல்போனில் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து கல்குவாரியில் பணியாற்றும் வெளிமாநில தொழிலாளர்களை அழைத்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த புல்சிங் பாகல் மற்றும் ஜகல்பூர் பாஸ்டர் மத்னா நகரைச் சேர்ந்த ஈஸ்வர் மேடியா ஆகிய இருவரும் தண்டவாளத்தில் பாறாங்கல்லை வைத்து ரீல்ஸ் எடுத்துவிட்டு அதை அப்புறப்படுத்தாமல் அலட்சியமாக சென்றது தெரிய வந்தது. ஆனால் ரீல்ஸ் வீடியோக்களை இருவரும் அளித்திருந்தாலும் அவர்களை கைது செய்த ரயில்வே போலீசார் ராஜபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விருதுநகர் சிறையில் அடைத்தனர். ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.